அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டனில் இருக்கோம். இது பற்றி முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னால் என்னோடய நண்பர்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் பேர் நிலவுக்கு ஒரு சுற்றுப்பயணம். இது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொட்டானிக் கார்டனுக்கு எப்படி செல்வது? லிட்டில் இந்தியாவிலேருந்து புக்கித் பஞ்சாங் போகிற எம்ஆர்டியில் ஏறினீங்கன்னா 3வது ஸ்டாப்லேயே இருக்குது இந்த பொட்டானிக் கார்டன். மிக அருகிலே இருக்குங்க. எம்ஆர்டி விட்டு வெளில வந்த உடனே இருக்குது. அழகாக இருக்குது. ஏன் இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த இடம் அவ்வளோவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடங்க. அழகாக இருக்குங்க இந்த இடம். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடம். உங்களுக்கு விடுமுறை நாட்களில் கண்டிப்பாக பாருங்கள். ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். அதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு இடத்துல ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க பாருங்கள். தாமரை இலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவை இன்னும் விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன் சிங்கப்பூர் பசுமையான இதயம் என அழைக்கப்படும். பொட்டானிக் கார்டனின் உலகின் மிக அழகான மற்றும் முக்கியமான தாவரில் பூங்காக்களில் ஒன்றாகும். 1859 நிறுவப்பட்ட இந்த பூங்கா 82 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. இது பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் பூக்களின் சொர்க்கமாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் 2015ஆம் ஆண்டு இந்த பூங்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டது. அது ஆசியாவின் முதல் மற்றும் ஒரு வெப்பமண்டல தாவரியல் பூங்கா ஆகும். இந்த அங்கீகாரம் இந்த பூங்காவின் தாவரியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் எடுத்துக்காட்டுகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த மரத்துக்கு சென்டரில் ஒரு குளம் இருக்குது. எவ்வளோ அழகாக ஆமைகள்லாம் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே பவரஸ்மாக இருக்குது. கோழிகளை பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு செடிகள் மரங்கள். எங்கள் இயற்கையாகவே நல்லா இருக்குங்க. வாக்கிங் போகலாம், ரன்னிங்கு போகலாம், யோகாசனம் செய்யலாம். ரொம்ப அமைதியாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகான மரம், எவ்வளோ உயரமான மரத்தை நீங்களே கண்டு பாருங்கள். அப்புறம் இந்த ஃப்ளவர்லாம் ஒரு செடிக்கும் ஒரு பேர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு செடி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் அதில் வச்சுருப்பாங்க. இந்த மரத்தின் பேர் அந்த இதில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு ரசனையாக இருக்குது. இங்கே இந்த பாருங்கள் இங்கே எல்லாமே இருக்குது. இந்த முழுங்கி மரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இயற்கையாகவே நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள் விளையாடலாம். குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக செம்மையாக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். விடுமுறை நாட்களில் இங்கே வாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் நான் எடுத்துருக்கிறது கம்மிங்க. இன்னும் பரப்பளவு அதிகமாக இருக்குங்க. காஃபி ஷாப் இருக்குது, சாப்பாடு கடை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. பார்த்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ அழகான தாவரியல் பூங்காவில் இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. எல்லா மரங்கள் வகையான இங்கே விடுமுறை நாட்களை பாருங்கள். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது தேசிய ஆர்கிட் கார்டன். இதுக்கு நுழைவு கட்டணம் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு 5 வெள்ளி தான். ஊரில் விசிட்டு டூரிஸ்ட்டு வரவங்களுக்கு 15 வெள்ளி. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள் தேசிய ஆர்கிட் கார்டன். பல வகையான மரங்கள், செடிகள் எல்லாமே இருக்குது. அதை பற்றி இன்னும் விவரமாக இருக்கும். ஃப்ளவர்லாம் நல்லாயிருக்கு, பூக்கள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய ஆர்கிட் கார்டன். பல்வேறு வகையான ஆர்கிட்களை இங்கே காணலாம். இது ஆர்கிட் ஆர்வலர்களுக்கு சொர்க்கமாகும். குளிர் வீடு. உயர்மான வெப்ப மண்டல காடுகளின் தட்ட வெப்ப நிலையம். இந்த வீட்டின் அரிய வகை தாவரங்கள் காணலாம். விஐபி ஆர்கிட் கார்டன். உலக தலைவர்கள் பரிசாக வழங்கப்பட்ட அரிய வகை ஆர்கிடுகளை இங்கே காணலாம். ஏன் நீங்கள் இங்கே வருகை தர வேண்டும்? அமதி மற்றும் அமதி நகரின் சலசலப்பிலிருந்து விலகி இயற்கையின் அழகை ரசிக்க இது சிறந்த இடம். பல்வேறு வகையான தாவரங்கள். உலகெங்கிலும் இருந்து வந்த பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் பூக்கள் இங்கு காணலாம். கல்வி, தாவரங்கள் மற்றும் இயற்கை பற்றி மேலும் அறிய ஒரு சிறந்த இடம் இது. புகைப்படம் எடுக்கலாம். சிறந்த இடம். பூங்காவின் அழகான காட்சிகள் புகைப்படம் எடுக்கலாம். இது ஒரு சிறந்த இடம்.
வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள்லாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு பரவசமாக இருக்கும். இங்கே நடந்து போகலாங்க. ரொம்ப இயற்கையாக இருக்குங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபேமிலி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்குங்க. வந்து பாருங்கள். இது மறக்கவே முடியாது உங்கள் லைஃப்பில். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வயதான பிறகு பல நினைவுகள் வரும். இது மாதிரி இடத்துக்கு போன ஒரு நினைவுகளும் ஃபோட்டோ எடுத்த ஒரு நினைவுகளும் வரும்போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை பயன்படுத்திக்கிங்க. இங்கே சிங்கப்பூரில் வேலை செய்ய நண்பர்கள் அனைவரும் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்குது. அதை பாருங்கள். இது பல பல பூக்கள் இருக்குது. அதோடய பேர்லேயே எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து வடிவமைச்சது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து பொட்டானிக் கார்டனுக்குள்ளே தாங்க இருக்குது. வேறு எங்கேயும் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான சவுக்க மரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எவ்வளோ ஒரு அழகான ஒரு தோற்றத்தை காமிக்குது பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிங்கப்பூரை பற்றி சுற்றுலாத்தலங்களை பற்றி நான் வந்து வீடியோ வந்து உங்களை அப்டேட் பண்ணுவேன். என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய நண்பர்கள் வந்து பல நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வீடியோக்கெல்லாம் பிடிச்சதுன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. அப்படின்னா வந்து உங்கள் ஃபேஸ்புக் மூலிமா இதை வந்து வெளிப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு இன்னும் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் உட்காந்து அழகாக ஒரு ஃபோட்டோலாம் புகைப்படம்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க நினைவுகளுக்காக. அதை வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள். ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களே வந்துட்டு பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணங்கள் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.